ما الذي يفرق بيننا وبينهم؟ منهج السلف، لأن السلف هم الذين فهموا الكتاب والسنة وساروا عليهما، فنحن نتبع السلف الصالح. بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الله நடிகார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அல்லாஹ்வுடைய பெருங்கிருபையை கொண்டு ஷர்ஹ் சுன்னah நபி வழி நின்ற இஸ்லாமிய கொள்கையுடைய 6வது அமர்வில் இருக்கிறோம். வலில்லாஹில் ஹம்த். அல்லாஹ்வின் நடிகார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இன்று 6வது அமர்வும் மிக முக்கியமான ஒரு சில விஷயங்களை நாம் கற்க இருக்கிறோம். அது என்ன என்பதை பார்ப்போம். அதற்கு முன்னால் நேற்றுடைய பாடத்திலிருந்து ஒரு சில கேள்விகள் கேட்கப்பட்டது. முதல் விஷயம், தடாகத்தை பற்றின அந்த பண்புகள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய ஹவுத் இந்த ஊரில் இந்த இடத்திலிருந்து இந்த இடம் வரை இருக்கும், இந்த இடத்திலிருந்து இந்த வரை இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். எடுத்துக்காட்டாக ஐலாஹ் என்ற இடத்திலிருந்து என்ற அந்த நகரத்திலிருந்து யமன் நாட்டு சன்ஆ வரை இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஒரு சில இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுடைய ஊரை காரணம் காட்டி கூறியிருக்கிறார்கள். சரி, இப்படி வெவ்வேறு விதமான ஊர்கள் பெயர் வருகிறது. இதை நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்கப்படும் பொழுது இதை தெளிவாக உலமாக்கள் பதில் அளிக்கிறார்கள். என்னவென்றால், தடாகத்தின் அகல அளவு குறித்து இந்த வேறுபாடு எந்த ஒரு முரண்பாட்டையும் ஏற்படுத்தாது. ஏனெனில் இது ஒரே ஹதீஸில் வரவில்லை, மாறாக வெவ்வேறு அறிவிப்பாளர்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் செவியுற்ற பல சஹாபாக்கள் மூலமாக வெவ்வேறு அறிவிப்பாளர்கள் வழியாக இது வந்துள்ளது. தடாகத்தின் பிரம்மாண்டத்தையும் அதன் பரப்பளவையும் விளக்குவதற்காகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒவ்வொரு உதாரணத்தை கூறினார்களே தவிர ஒரு குறிப்பிட்ட எல்லையை துல்லியமாக வரையறுப்பதற்காக அல்லாமல் அந்த தூரத்தின் பிரம்மாண்டத்தை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே தடாகத்தின் அகல அளவை ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு இடத்தை கொண்டு சொல்லி இருக்கிறார்கள். எனவே அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த விஷயத்தில் பெரிய ஒரு முரண்பாடு எல்லாம் இது இல்லை. இது ஹதீஸ்களையில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அல்லது ஹதீஸ்களை லேசாக தெரிந்திருக்கக்கூடியவர்கள் கூட இதை தெரிந்திருப்பார்கள். என்னவென்றால், ஒரே அறிவிப்பில் பல்வேறு முகமாக அறிவிப்பு செய்வது. ஆனால் அதற்கு பெயர் முரண்பாடு அல்ல. அதை அனைத்தையும் ஏற்றுக்கொள்வதில் எந்த தவறும் இல்லை என்ற ஹதீஸ்கள் நிறைய இருக்கின்றன. அதன் அடிப்படையில் தான் நாம் இந்த ஹதீஸையும் பார்க்க வேண்டும். எனவே அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த தெளிவை பார்த்த நாம் அடுத்ததாக இன்னொரு கேள்வி கேட்கப்பட்டது. தடாகம் என்று பேசினீர்கள், ஹவுத் என்று பேசினீர்கள். சரி, அல் கௌசர் நதியை பற்றி பேசினீர்கள். இது இரண்டும் ஒன்றா அல்லது இவை இரண்டும் வெவ்வேறா? தடாகமும் அல் ஹவுத் வல் கௌசர் இந்த இரண்டும் ஒன்றா என்று கேட்டால் இல்லை, இது இரண்டும் ஒன்றல்ல. தடாகம் என்பது ஹவுத், கௌசர் என்பது பெருநதி. கௌசர் என்பது பெருநதி. இதை இன்னும் தெளிவாக உலமாக்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், பாரக்கல்லாஹு ஃபீக்கும், அல்லாஹ்வின் அடியார்களே தெரிந்து கொள்ளுங்கள், அந்த கௌசரின் ஆற்றில் இருந்துதான் 2 நீர் குழாய்கள் மூலமாக தடாகத்திற்கு தண்ணீர் வருகிறது. எதிலிருந்து? கௌசர் என்ற அந்த பெருநதியில் இருந்துதான் அதிலிருந்து ஒரு 2 நீர் குழாய்கள் மூலமாக, அந்த நதியின் மூலமாகத்தான் ஹவுத், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் நேற்று தெளிவாக பார்த்த அந்த தடாகத்திற்கு தண்ணீரே கௌசருடைய நதியிலிருந்துதான் 2 குழாய்கள் மூலமாக வருகிறது என்று மார்க்கம் நமக்கு சொல்கிறது. இதை உலமாக்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். எனவே அல்லாஹ்வின் அடியார்களே, கௌசர் என்ற பெருநதியும் அதனுடைய குழாய்களில் இருந்து 2 இடங்களில் இருந்து தான் தண்ணீர் தடாகத்திற்கு போகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை இரண்டும் வெவ்வேறு. மூன்றாவது ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. சரி,
தடாகம் சொர்க்கத்தில் இருக்கிறதா அல்லது சொர்க்கத்திற்கு வெளியே இருக்கிறதா? தடாகம் சொர்க்கத்திற்கு இருக்கிறதா அல்லது சொர்க்கத்திற்கு வெளியே இருக்கிறதா? அல்லது மறுமை நாளின் நிகழ்வுகளில் மிக முக்கியமான நிகழ்வு பாலத்தை கடப்பது. பாலத்தை கடப்பது அல்லது அதற்கு முன்னால் ஏற்படக்கூடிய கணக்கு தீர்ப்பு, அல் ஹிசாப், கணக்கு தீர்ப்பு, பாலத்தை கடப்பது. இதற்கு பிறகுதான் இந்த தடாகத்துடைய ஹவுதுடைய சம்பவம் நடக்குமா அல்லது இதற்கு முன்னாலே நடக்குமா என்ற கேள்விகள் இருக்கிறது. அல்லாஹ்வின் அடியார்களே, உலமாக்கள் இதில் ஒரு சில பேர் இரு கருத்துக்களாக பிரிந்திருந்தாலும் இதில் ஆக முக்கியமான சரியான கருத்து என்னவென்றால், தடாகம் என்பது சொர்க்கத்திற்குள் வெளியே இருக்கிறது. தடாகம் என்பது சொர்க்கத்திற்கு வெளியே இருக்கிறது. அல்லது சொர்க்கத்திற்கும் வெளியே இருக்கக்கூடிய முதல் விஷயம், அந்த சொர்க்கத்துடைய வாசல்களோடு அதற்கு வெளியே இருப்பதுதான் தடாகம் என்று உலமாக்கல் மார்க்கம் தெளிவாக நமக்கு விளக்குகின்றன. ஏனெனில் தடாகத்தில் யார் வருவார்கள்? தடாகத்தில் காஃபிர்கள் வருவார்கள், தடாகத்தில் முனாஃபிகுன்கள் வருவார்கள். ஹவுதிற்கு முனாஃபிகுன்கள், காஃபிர்கள் அந்த தண்ணீரை அருந்த வருவார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருப்பவர்கள், அங்கு வருபவர்களை விரட்டி அடிக்கப்படுவார்கள். ஏனெனில் அவர்கள் முஃமினாக அவர்கள் இல்லை, இறை நிராகரிப்பாளர்கள் அந்த இடத்திற்கு வரார்கள் என்றால். இதன் அடிப்படையில் உலமாக்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அந்த தடாகம் என்பது நிச்சயமாக சொர்க்கத்திற்குள் வெளியே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சொர்க்கத்திற்குள் உள்ளே அந்த சொர்க்கத்தை பார்த்திர எந்த கண்களும் பார்த்திராத சொர்க்கம், மேல ஐனுன் ரஅத், எந்த கண்களும் பார்த்திராத சொர்க்கம் என்றால் அதை காணுவதே, அதற்குள்ளே வர வேண்டும் என்றால் ஈமான் வேண்டும். எனவே இந்த தடாகம், இந்த தடாகத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் அனைத்தும் இது வெளியே நடக்கக்கூடியது என்று மார்க்கம் தெளிவாக விளக்குகிறது. எனவே அல்ஹம்துலில்லாஹ், ஹவுதுடைய விஷயங்களில் பாரக்கல்லாஹு ஃபீக்கும் நாம் இந்த தெளிவை பார்த்தோம். அடுத்ததாக அல்லாஹ்வின் அடியார்களே, போதுமான அளவிற்கு தடாகத்தை பற்றி, ஹவுதை பற்றி தெளிவாக பார்த்திருக்கிறோம். அடுத்த விஷயத்திற்குள் நாம் செல்வோம். என்ன? மறுமை நாளில் 18வது வரி, மறுமை நாளிலும் சிராத்தின் பாலத்தின் மீதும் பாவம் செய்தவர்களுக்காகவும் தவறிழைத்தவர்களுக்காகவும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யும் பரிந்துரை மீது ஈமான் கொள்ள வேண்டும். இந்த ஷஃபாஅத்துடைய விஷயத்திற்குள் இப்போது உள்ளே வருகிறோம். கவனமாக, மிக கவனமாக இந்த விஷயத்தை நாம் அணுக வேண்டும். என்னோடு கவனமாக வாருங்கள். இந்த ஷஃபாஅத் என்ற இந்த பரிந்துரை முதலில் எங்கே நடக்கின்றது? நூலாசிரியர் சொல்கிறார்கள், மறுமை நாளில், மறுமை நாளிலும் பாலத்தின் மீதிலும். எங்கு? சிராத், பாலத்தின் மீதிலும். யாருக்கு நடக்கிறது இந்த பரிந்துரை? யாருக்காக நடக்கிறது? பாவம் செய்தவர்களுக்காகவும் தவறிழைத்தவர்களுக்காகவும். இந்த பூமியில் பாவம் செய்தவர்கள், அல் முஸ்னிபூன் வல் முக்திஊன், தவறிழைத்தவர்களுக்காக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யும் பரிந்துரை மீது ஈமான் கொள்ள வேண்டும். மேலும் அப்பரிந்துரை அவர்களை நரகத்தின் உட்பகுதியில் இருந்து வெளியேற்றும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யும் பரிந்துரை நரகத்தில் நரக தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்களை நரகத்தில் உட்பகுதியில் இருந்து வெளியேற்றும். மேலும் எந்த ஒரு நபியும் பரிந்துரை செய்வார்கள் என்ற அந்தஸ்தை பெறாமல் இல்லை. ஆம், எல்லா நபிக்கும் பரிந்துரை செய்யும் அந்தஸ்தை அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். எல்லா நபிக்கும் தங்கள் உம்மத்திற்காக பரிந்துரை செய்யக்கூடிய அந்தஸ்தை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். ஆனால் அந்த அந்தஸ்தை அல்லாஹ் அவன் அனுமதித்தால் தான் நபிமார்களாகவே இருந்தாலும் சரி அந்த பரிந்துரை அவர்கள் செய்ய முடியும். அந்த நிபந்தனை மட்டுமா? பரிந்துரை யாருக்கு செய்யப்பட வேண்டுமோ அவரை அல்லாஹ் பொருந்தி இருக்க வேண்டும். பொருந்தி இருக்க வேண்டும் என்றால் பொருத்தத்தை அடையக்கூடிய வாழ்க்கையை அவர் இந்த பூமியில் வாழ்ந்திருக்க வேண்டும். அந்த பொருத்தம் என்று வந்துவிட்டால் அவரின் வாழ்க்கையில் இணை வைப்பில்லாத, இணை வைப்பற்ற ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அந்த இணை வைப்பு வந்துவிட்டது என்றால் அல்லாஹ்வின் பொருத்தத்தை அவரால் அடைய முடியாது. யாரை அல்லாஹ் பொருந்தி கொள்ளவில்லையோ அவருக்கு பரிந்துரை செய்யப்படட்டும் என்ற அந்த நியமத்தை அல்லாஹ் வழங்க மாட்டான். அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, மேலும் நூலாசிரியர் சொல்கிறார்கள், அவ்வாறே
கவனியுங்கள், அந்த பரிந்துரை செய்யக்கூடிய விஷயத்தில் தொடர்ந்து வருகிறார்கள் நபிமார்கள், அவ்வாறே சித்தீகீன்கள், உண்மையாளர்கள், சுஹதாக்கள், உயிர் தியாகிகள், சாலிஹீன்கள், நல்லவர்கள், நல்ல அடியார்கள், முஃமின்கள் ஆகியோருக்கும் பரிந்துரை செய்யும் அந்தஸ்துண்டு. ஆம், நபி அவர்கள், அன்பியாக்கள், நபிமார்கள் மட்டும் பரிந்துரை செய்ய மாட்டார்கள். அல்லாஹ் முஃமின்களுக்கும் பரிந்துரை செய்யக்கூடிய அந்தஸ்தை முஃமின்கள் பரிந்துரை செய்வார்கள். முஃமின்கள் பரிந்துரை செய்வார்கள். முஃமின்களுக்கு பரிந்துரை செய்யப்படுவதை பற்றி நாம் பேசவில்லை. முஃமின்கள் சக முஃமினுக்கு பரிந்துரை செய்வார்கள். அந்த விஷயங்களை எல்லாம் இப்போது இந்த ஹதீஸிலே நாம் பார்க்க இருக்கிறோம். மேலும் பாருங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, அவ்வாறே சித்தீகீன்கள், சுஹதாக்கள் மற்றும் சாலிஹீன்கள் ஆகியோர் பரிந்துரை செய்யும் அந்தஸ்து உண்டு. இவர்களின் பரிந்துரைகளுக்கு பிறகும், இன்னும் இவர்கள் எல்லாம் பரிந்துரை செய்ததற்கு பிறகும், சரி, இந்த விஷயத்திற்கு நாம் கடைசியாக வருவோம். இப்போது பரிந்துரையை பற்றி பார்ப்போம். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானாக. இந்த பரிந்துரை விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். இந்த பரிந்துரையை கேட்பது, ஷஃபாஅத்தை கேட்பது என்பது ஒரு இபாதத். மன் ஸல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنஹி, அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்கிறான், அவன் அனுமதியின்றி யார் யாருக்காக பரிந்துரை செய்ய முடியும் என்று அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ்வின் அடியார்களே, பரிந்துரை என்பது அல்லாஹ்வின் அனுமதியில் உள்ள ஒரு விஷயம். அந்த பரிந்துரையை அல்லாஹ் என்னிடம் கேளுங்கள் என்று சொல்கிறான். அந்த பரிந்துரையுடைய அனைத்து விஷயங்களையும் அல்லாஹ்விடம் இருக்கிறது. அதனால் தான் பரிந்துரையை பெற்று தாருங்கள் என்பதை நாம் அல்லாஹ்விடம் கேட்பது ஒரு வணக்கமாக இருக்கிறது. அந்த வணக்கத்தை சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அல்லாத மற்றவர்களிடம் கேட்பது ஹராம். அது இணை வைப்பில் கொண்டு போய் சென்றுவிடும் என்பதை நாம் அறியாமல் போனக்கூடிய காரணம் என்னவாக இருக்க முடியும்? இதனால்தான் ஒரு காலமும் மார்க்க ஆதாரங்கள் ஒரு காலமும் மற்றவர்களிடம் எனக்கு பரிந்துரை செய்யுங்கள் என்று சொல்லவில்லை. ஆனால் ஒன்று கற்றுத்தந்தது. என்ன கற்றுத்தந்தது? அதான் சொல்வதற்கு பிறகு நாம் ஒரு துஆவை ஓதுகிறோம். அந்த துஆ என்ன? அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவதி அத்தாம்ம. என்ன? கவனியுங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, ஆதி முஹம்மதனில் வஸீலத்தல் ஃபதீல வப்அத்ஹு மகாமன் மஹ்மூதன் அல்லதி வஅத்த. இந்த வாக்கியத்தின் அர்த்தம் என்ன? யா அல்லாஹ், அழைப்பு, துஆ, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரிந்துரை செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை எங்கள் நபிக்கு கொடுப்பாயாக. துஆ, அந்த அத்காரை தெளிவாக உணருங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பரிந்துரை செய்யும் அந்தஸ்தை நீ தருவாயாக என்ற அழைப்பு, வணக்கம், துஆ, பாதுகாப்பு, நாளை மறுமையின் பாதுகாப்பு. அந்த இதை அல்லாஹ்விடம் கேட்கும்படி அல்லாஹ்வே நமக்கு கற்றுத் தருகிறான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக அல்லாஹ்வின் தூதரை அதை கற்றுத் தருகிறார்கள். பின்பு ஏன் இந்த குழப்பம்? பின்பு ஏன் இந்த கபரு முட்டி? பின்பு ஏன் இந்த கபறுகளை நாம் முட்ட வேண்டும்? ஷஃபாஅத் என்பது உங்களுக்கு வேண்டும் என்றால் அது படைத்தவனிடமும், படைத்த ரப்புல் ஆலமீன் அந்த ஷஃபாஅத்தை உடையவனிடம் கேட்பது தானே அல்லாஹ்வின் அடியார்களே அடிப்படை. இன்னும் உலமாக்கள் சொல்கிறார்கள், ஷஃபாஅத்தை இந்த மக்கள் மிகவும் லேசாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்? ஷஃபாஅத் கிடைப்பது அவ்வளவு எளிது என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோமா? ஒரு ஹதீஸை இப்போது உங்கள் முன்னால் நான் சொல்கிறேன். மறுமை நாளில் மக்கள் அனைவர்களும் திரட்டப்படுவார்கள். புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். மறுமை நாளில் அனைத்து மக்களும் ஒன்று திரட்டப்படுவார்கள். தாங்க முடியாத துன்பம். மறுமை நாளில் முதல் மனிதர் முதல் கடைசி மனிதர் வரை அனைவரும் ஒரே மைதானத்தில் திரட்டப்படுவார்கள். என்னோடு வாருங்கள். அனைவர்களும் ஒரே மைதானத்தில் திரட்டப்படுவார்கள். சூரியன் மிக நெருக்கமாக மனிதர்களுக்கு மத்தியில் கொண்டு வரப்படும். மனிதர்களால் தாங்க முடியாத அளவு வெப்பமும் கவலையும் நெருக்கடியும் அவர்களை சூழ்ந்து கொள்ளும். யாராவது இறைவனிடம் நமக்காக பரிந்துரை செய்து இந்த விசாரணையை தொடங்க மாட்டார்களா என மக்கள் ஏங்குவார்கள், இறைஞ்சுவார்கள். அப்போது
மக்கள் கூட்டம் கூட்டமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் செல்வார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் சென்று, அல்லாஹ் இன்று எங்களுக்காக, நபியின் முதல் நபியே, எங்களுக்காக பரிந்துரை செய்யுங்கள் என்று கேட்பார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள், இன்று அல்லாஹ் கோபத்தில் இருக்கிறான், இதற்கு முன்னும் பின்னும் அவன் இப்படி கோபப்பட்டதில்லை. நான் அந்த மரத்தின் கனியை உண்ட தவறை செய்தேன். எனது நிலை என்ன? எனது நிலை என்ன? நஃப்சி நஃப்சி, அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தில் இருப்பதற்கான வாய்ப்பை கொடுத்தும் நான் அந்த ஒரு சிறிய தவறை செய்து விட்டதினால் நான் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறேன், என்னை விட்டு விடுங்கள் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுவார்கள். பின்பு செல்வார்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் செல்வார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் செல்வார்கள், திருப்பி அனுப்பப்படுவார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வருவார்கள், அவர்களும் திருப்பி அனுப்பப்படுவார்கள். நஃப்சி நஃப்சி, நான் என்னை பார்க்கிறேன், நான் என்னை பார்க்கிறேன். பின்பு இப்ராஹிம் அவர்கள் வருவார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வருவார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வருவார்கள். எல்லோரும் சொல்வது என்னவென்றால், அவர்கள் எந்த தவறையும் சொல்லாவிட்டாலும் கூட இறைவனின் கோபத்தை கண்டு நடுங்கி அவர்கள் நிலை என்ன என்று அவர்கள் கைவிரித்து விடுவார்கள். பின்பு கடைசியாக அல்லாஹ்வின் அடியார்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இந்த ஷஃபாஅத்தை நபிமார்களால் செய்ய முடியாது, பயந்து பயந்து எனக்கு ஒன்றும் தெரியாது என்று அனுப்பின ஷஃபாஅத்தை நீங்கள் நாகூரில் இருக்கக்கூடியவரிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இது அழிவில்லை என்றால் வேறு எது அழிவு? இது அழிவில்லை என்றால் வேறு எது அழிவு? இந்த ஷஃபாஅத்தை ஒட்டுமொத்த உம்மத்தும், மாநபிமார்கள், மா ரசூல்மார்கள், மாபெரும் மார்க்க இந்த மார்க்கத்தை நிலைநிறுத்தின ரசூல்மார்கள் கையை விரிக்கக்கூடிய இந்த ஷஃபாஅத்தை சர்வசாதாரணமாக நீங்கள் நினைப்பவர்களுடைய மக்களிடம் எல்லாம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்களா? இதை உலமாக்கள் ஷேக் ரபி அவர்கள் இந்த நூலிலே விளக்குகிறார்கள். அவுனுல் பாரி இந்த நூலிலிருந்து உங்களுக்கு இதை நான் விளக்குகிறேன். அல்லாஹ்வின் அடியார்களே, இதை சொல்கிறார்கள் ஷேக் அவர்கள். இப்படி ஷஃபாஅத் இவ்வளவு மலிவாகி விட்டதா? உங்களுக்கு பரிந்துரை இவ்வளவு மலிவாகி விட்டதா? அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானாக. அடுத்தது பாருங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வருவார்கள். அன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இதற்கு நான் உடையவன், இந்த ஷஃபாஅத்திற்கு நான் உடையவன் என்று கூறிவிட்டு அர்ஷிற்கு கீழே சஜிதாவில் விழுவார்கள். இதுவரை யாருக்கும் கற்றுக் கொடுக்கப்படாத மிக உயரிய புகழ்ச்சி அதிகாரங்களை அவர்களுக்கு அன்று கற்றுக் கொடுப்பான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அதனை கொண்டு அவர்கள் அல்லாஹ்வை புகழ்வார்கள்.
எந்த அளவுக்கு சொல்கிறார்கள், நபிமார்கள் நானே எந்த தவறை செய்திருக்கிறேன், நான் என் நப்சை பார்க்க வேண்டும், என்னை விட்டுவிடுங்கள் என்று சொன்னார்கள். அப்படி என்ன தவறுகளை செய்கிறார்கள் நபிமார்கள்? எந்த தவறை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டாம். ஒரு நபி என்னிடம் சரி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னார்கள்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னது அவுல் அன்பியா ஏற்று இப்ராஹிம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 3 பொய்களை சொன்னார்கள். ஆனால் உண்மையில் அது பொய் அல்ல. ஆனாலும் வெளிப்புறத்தில் அது பொய்யாக காண்பிக்கப்படக்கூடியதாக இருக்கலாம். ஆனால் அதற்கு பெயர் தௌஹீத், அல்-மஆரீஃப் என்று சொல்லப்படும். என்ன சம்பவங்கள்? அல்லாஹ் தெரியாது. 3 விஷயம் கவனமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய இந்த இணைப்பு திருவிழாவுக்கு அழைத்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்கனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சரியான கோபத்தில் இருக்கிறார்கள். இந்த மலையை இந்த சிலையை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சரியான கோபத்தில் இருக்கிறார்கள். மனிதர்கள் அழைக்கிறார்கள். அந்த கூட்டத்தார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை எங்கள் திருவிழா வாழ்வதற்கு அழைக்கிறார்கள். அழைத்தவுடன் என்ன சொல்லிவிட்டார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்? இன்னி சமீ, நான் நோய்விட்டிருக்கிறேன். சுரான் சம்பந்தத்தில் வருகிறது, நான் நோய்விட்டிருக்கிறேன், நான் வரவில்லை என்று சொன்னார்கள். உண்மையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நோய்விட்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் இது ஒரு பொய். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பொய் பேசுகிறதாக நினைக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. உண்மையில் அழைத்ததற்கு என்ன காரணம் சொன்னார்கள்? இன்னி சமீபம், நான் நோய்விட்டிருக்கிறேன், நான் தொற்று நோய்விட்டிருக்கிறேன் என்று கூட வார்த்தை சொல்லியிருந்தார்கள். ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நோக்கம் என்னவாக இருக்கிறார்? இது போனதற்கு இந்த சிலையை அடித்து ஒழிக்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நோக்கம் என்னவாக இருக்கிறார்? சொல்லிவிட்டு யார் சொன்னார் என்றால், அங்கு போய் நாம் சிலைகளை ஒழிக்கிறோம். எனவே இவர்களை எடுத்துக்கொண்டு போவதற்காக நீங்கள் வார்த்தை போவதற்கு நான் வரவில்லை, நீ சமீ என்று வசனம் சொல்லுங்கள். சரி, இது ஒன்று. இதற்கு விரோதமாக பதில் சொல்கிறார்கள். சரி, முதலில் 3ஐ பார்க்கிறோம். இரண்டாவது விஷயம், இரண்டாவது பொய் என்ன? உடைத்ததற்கு பிறகு வருகிறார்கள் அந்த மக்கள் வந்து, இப்ராஹிம் இப்ராஹிம் இதை நீங்கள் தான் கேட்கிறீர்களா என்று கேட்கப்படுகிறது. அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பதில் சொல்கிறார்கள்? இந்த சிலைகளில் பெரிய சிலை இருக்கிறதா, இந்த பெரிய சிலை தான் இது எல்லாத்தையும் அழைத்து உடைத்தது என்று சொல்லியிருக்கிறார்கள். உடைத்தது யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். சிலையை உடைத்தது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் சொல்கிறான், தனது வலது கையால் இந்த வலது கையால் உடைத்ததாக அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் உடைத்தது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். யார் உடைத்தது என்று கேட்டவுடன் என்ன சொன்னார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்? இந்த பெரிய சிலை தான் இதை உடைத்தது என்று சொல்கிறார். மிகவும் அல்லாஹ் அறியாமல் மிக விஷயமான அந்த விஷயத்தில் சொன்னார்கள், இந்த பெரிய சிலை தான் மற்ற சிலைகளை
அவர்கள் உண்மையிலே இந்த மனிதர்களுடைய செயல்களினால் அவர் உள்ளம் மிகவும் கஷ்டத்திலும் நோயிலும் பிடிபட்டுள்ளது. அதனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இன்னி சமீபம் என்று சொல்கிறார்கள். அதே போல தங்கள் மனைவியை சகோதரர்கள் சொல்வதற்கு என்ன காரணம்? எல்லா முஸ்லிமான பெண்களும் முக்கியத்தில் சகோதரிகள், எல்லா முக்கியமான ஆண்களும் முக்கியமான பெண்களும் சகோதரிகள் என்ற அடிப்படையில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று காரணங்களை அறிவிக்கிறார்கள். இதனால் என்ன நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நபிமார்கள் பொய் இல்லாத செய்த விஷயத்தை நினைத்து வெட்டப்படுகிறார்கள் என்றால் ஷேக் ரபி இந்த ஊராட்சியாளர்கள் செய்கிறார்கள். முஃமின்களே, நாம் எவ்வளவு கவலைப்பட வேண்டும்? ஒரு நபிமார்கள் தாங்கள் இந்த பூமியில் அல்லாஹ் என்று சத்தியத்தை அடைந்த நபிமார்கள் வெட்டப்படுகிறார்கள் என்றால் நாம் செய்த செயல்களை என்னால் கஷ்டப்படுகிறோமா? செய்யக்கூடிய பாவத்தை அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள். திடீரென்று பாவத்தை அந்த வெட்க உணர்வு நாம் மிக விரும்புகிறேன். எந்த நபிமார்களுக்கு இந்த வெட்க உணர்வு இருந்ததினாலே அவர்கள் தங்களை சிறுபடுத்தி நினைத்தார்களோ அந்த வெட்க உணர்வு நம்மிடம் எங்கே இருக்கிறது? அல்லாஹ்வுடைய நேர்வழியில் செல்வானா. மேலும் அல்லாஹ் நபியார்கள் இன்னும் எவ்வளவோ விஷயங்கள் பேசிக்கொண்டே போகலாம். நமக்கு நேரம் இல்லை. இன்னும் 20 நாட்களில் இந்த உரை முடிக்க வேண்டும். தெரியவில்லை. அல்லாஹ் நபியார்கள் அடுத்த மிக முக்கியமான விஷயம். இப்போதுதான் தலைப்பு சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான விஷயத்துக்கு வருகிறோம். என்ன? அதாவது பாவம் செய்தவர்கள் நரகத்தில் நிரந்தரமாக தங்கிவிடுவார்கள். பாவம் செய்யக்கூடியவர்கள் முக்கியமாக விபச்சாரம் செய்தவர்கள், கொலை செய்தவர்கள், வட்டி வாங்குபவர்கள், இவர்களுடைய விஷயத்தில் என்ன மாற்றத்தை விடுகிறது? இவர்களுடைய விஷயத்தில் மாற்றம் என்ன சொல்கிறது? இதை நாம் எவ்வாறு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கேள்வியை தொடர்ந்து கேட்டு வருகிறார்கள். அல்லாஹ் நபியார்கள் அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானா. முதலில் இணை வைப்பாளர்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவர்கள், காஃபிர்கள் அனைவரும் நரகத்தில் நிரந்தரமாக தங்கி இருப்பார்கள் என்பது மார்க்கம் தெளிவாக உணர்த்தக்கூடிய ஒரு விஷயம். இதில் எந்த மாற்றங்களும் கிடைக்கின்றன. இணை வைக்கக்கூடியவர்கள் தன் இணை வைப்பிலே மரணிக்கிறார்கள் என்றால், தௌபாவை கேட்காமல் மரணிக்கிறார்கள் என்றால் அவர்கள் நிரந்தரமாக தங்கிவிடுவார்கள். இவர்கள் குர்ஆனிலே இவர்கள் அனைவரும் நிரந்தரமாக தங்கப்படுவது என்பது அத்துணை வசனங்கள் இருக்கிறது. அல்லாஹ் திருமறை சொல்லி அத்துணை நாயகர்கள் 37வது வசனம், முரீதுன அன் யஸ்ருஜூ மினன்னார், அவர்கள் நரகத்திலிருந்து வெளியே வர நினைப்பார்கள். வமா ஹும் பிகாலிதீன மின்ஹா, ஆனால் அவர்களால் அந்த நரகத்திலிருந்து வெளியே வர முடியாது. இது யாருக்கு? காஃபிர்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைத்தவர்கள், அல்லாஹ்வை மறுப்பவர்கள். இவர்களால் நிச்சயமாக எக்காலத்திலும் நரகத்திலிருந்து வெளியே வர முடியாது. இவர்கள் நிரந்தரமாக தங்கிவிடுவார்கள். தௌபா கேட்காமல் மரணித்தார்கள் என்றால், வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாக மரணிக்காதீர்கள், முஸ்லிமாக மரணிக்கிறீர்கள் என்றார். சரி, அல்லாஹ் நபியார்கள் மேலும் அல்லாஹ் மற்றொரு வசனத்தில் சொல்கிறார், கதாலிக யுரீஹிமுல்லாஹு அஅமாலஹும் ஹஸராத்தின் அலைஹிம் வமா ஹும் பிகாலிதீன மினன்னார். இவ்வாறுதான் அல்லாஹ் அவருடைய செயல்களை, அவர்கள் செய்கிற செயல்களை பெரும் துயரமாக அவர்களுக்கு காட்டினார். அவர்கள் நரகத்திலிருந்து வெளியே வர முடியாது. இந்த நிரந்தரம் என்ற இந்த ஹுலூத், இந்த வார்த்தையை கவனியுங்கள். ஹுலூத் ஏனெனில் குர்ஆனில் பல இடங்களில் நாம் ஓதக்கூடிய ஒரு வார்த்தை இருக்கிறது, காலிதீன ஃபீஹா. எல்லோருக்கும் தெரியும் காலிதீன ஃபீஹா என்ற இந்த வார்த்தை. இந்த காலித் என்ற வார்த்தை, அல் ஹுலூத் என்ற வார்த்தையின் அர்த்தம் நிரந்தரம். இந்த வார்த்தையை வெளியிட்டார்கள் ஒரு கூட்டம். இந்த காலித் என்ற இந்த ஹுலூத் என்ற வார்த்தையை வெளியிட்டார்கள் ஒரு கூட்டம். என்ன கூட்டம்? என்ன அவர்கள்? ஹவாரிஜிகள். அவர்களை கொள்கை என்ன? வட்டி வாங்கினவர்கள் நிரந்தரமாக நரகத்தில் இருப்பான், கொலை செய்தவர்கள் நிரந்தரமாக
ويخرج به அவர் நிரந்தரமாக ஈடுவாக அவர் தங்கிடுவார். இந்த வசனங்களை எடுத்துக்கொண்டு விட்டார். நிரந்தரம் நிகழ்வுகின்றவரை அனுமதிக்கிறார். எழுதிக் கொள்ளுங்கள், மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். மார்க்கம் நிரந்தரம் என்ற விஷயம் அதே போல என்ன விஷயம் எதோடு ஒத்திருக்கிறது? இந்த நிரந்தரமாக நம்முடைய தக்குவார்கள் பாவத்தாரிகள் தௌஹீத்வாதிகள் தெரியாமல் கொலை செய்திருக்க முடியாதா? அல்லாஹ்வுக்கு இணையாக விமர்சனம் செய்திருக்க முடியாதா? அல்லாஹ்வுக்கு இணையாக தௌஹீதை ஏற்றிருக்கக்கூடிய ஒரு மனிதர் தெரியாமல் அல்லது காலத்தை கட்டாயமாக அவருடைய வாழ்க்கையை செய்ததற்காக பாவத்தை இருந்ததற்காக வட்டி ஈடுபடாமல் இருந்திருக்கிறார், வட்டி ஈடுபட்டிருக்கிறார்களா? இவர்கள்
இறைவனை எவ்வளவு பெரிய பாவம் அதற்கு கீழே வந்தது என்பதை காமிப்பது ஒரு
பெரும் அருள் புரிவான். நரகத்தில் எரிந்து கரிக்கட்டையாக மாறியவர்கள் அல்லாஹ்வின் தனிப்பெரும் அருளால் அங்கிருந்து வெளியேற்றப்படுவார்கள். 18வது வரி இதோடு முடிவடைகிறது. அல்லாஹ்வின் தனிப்பெரும் கருணையால் அங்கிருந்து வெளியேற்ற. சரி, வெளியேறுவதற்கு ஒரே ஒரு விஷயம் தான் தேவை. என்ன? வெளியேறுவதற்கு ஒரே ஒரு விஷயம், லா இலாஹ இல்லல்லாஹ் கார்டு, பிதாகா லா இலாஹ இல்லல்லாஹ், அந்த சத்திய கொள்கை. அழைத்தால் அல்லாஹை மட்டுமே அழைப்பேன், பிரார்த்தித்தால் அல்லாஹை மட்டுமே பிரார்த்தனை செய். சரி, இதனால் மற்ற பாவங்களை எல்லாம் லேசாக கருதி கொள்ள வேண்டுமா? யார் சொன்னால் உங்களுக்கு? அல்லாஹை அஞ்சிக் கொள்ளுங்கள். விபச்சாரம் ஹராம், கொலை செய்வது ஹராம். நம் பள்ளி தீவிரவாதத்தை எதிர்த்தது போல், பயங்கரவாதத்தை எதிர்த்தது போல் வேறு எந்த பள்ளியும் எதிர்க்கவில்லை. நாம் வந்த இந்த 3 வருட காலம் தொடர்ந்து தீவிரவாத எதிர்ப்பிரச்சாரத்தை தொடர்ந்து இங்கு நாம் முன்மொழிந்து கொண்டிருக்கிறோம். அப்பாவி உயிர்களை கொள்வது ஹராம் என்பதை தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கக்கூடிய பள்ளிவாசலில் நம்முடைய பள்ளியும் ஒன்று என்பதை எல்லோரும் அறிந்திருக்கிற ஒரு விஷயம். விபச்சாரம் ஹராம். தொடர்ந்து எத்தனை முறை வட்டியை பற்றி நான் எச்சரிக்கை செய்திருப்பேன் நம்முடைய ஜும்மாவுடைய மேடைகளில். இதெல்லாம் ஹராம், அல்லாஹ்வின் அடியார்களே. ஆனால் இதோடு சேர்த்து இணை வைப்பை சேர்த்து கொக்கி போட்டு விட்டு மற்ற அனைவர்களும் நரகத்தில் நிரந்தரமாக தங்கிவிடுவார் என்று ஏகத்துவவாதிகளை சொல்லிவிடாதீர்கள். அல்லாஹ்விற்கு இணை வைக்காத ஒவ்வொருவரும் ஏகத்துவவாதி, முவஹிதூன். 19வது விஷயம், வல் ஈமானு பிஸ்ஸிராத்தி அலா ஜஹன்னம், நரகத்தின் மீது அமைக்கப்பட்டுள்ள சிராத் பாலம் குறித்து நாம் ஈமான் கொள்ள வேண்டும். ஆம், அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக. இந்த சிராத்துடைய விஷயம், அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக. லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த பாலம் எப்படிப்பட்ட பாலம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். நரகத்தின் மீது அமைக்கப்பட்டுள்ள சிராத் பாலம் குறித்து ஈமான் கொள்ள வேண்டும். அல்லாஹ் நாடியவர்களை அந்த பாலம் பிடித்துக் கொள்ளும். பாலம் என்னது? பிடித்துக் கொள்ளும் என்றால் கீழே விழாமல். ஏனெனில் பாலம் எங்கே இருக்கும்? பாலம் எங்கே இருக்கும்? இந்த சிராத் பாலம் நரகத்திற்கு மேலே இருக்கும். அந்த பாலத்தை கடக்கக்கூடிய முஸ்லிம்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. அந்த பாலத்தை தாண்டி செல்லக்கூடிய, இதோ வருகிறது அதை பற்றிய விஷயங்கள். அல்லாஹ் நாடியவர்களை அந்த பாலம் பிடித்துக் கொள்ளும். அதாவது அவர்கள் அதன் மீது ஏறுவார்கள். அல்லாஹ் நாடியவர்கள் அதை தாண்டி செல்வார்கள். அல்லாஹ் நாடியவர்கள் பாலத்தில் இருந்து தவறி நரகத்தில் விழுவார்கள். அவர்களின் ஈமானின் அளவிற்கு ஏற்ப பாலத்தை கடக்க இலகுவாக அவர்களுக்கு ஒளிகள் வழங்கப்படும். நூருஹும் யஸ்ஆ பைன ஐதீஹிம் வ பிஐமானிஹிம். அவர்கள் ஈமானின் அளவிற்கு ஏற்ப அவர்கள் அந்த பாலத்தை கடப்பதற்காக ஒளிகள் வழங்கப்படும். அந்த பாலத்தை கடப்பதற்கு போதுமான முழு ஒளியை பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. பரிந்துரை குறித்த ஹதீஸில் உள்ளவாறு, அல்லாஹ்வின் அடியார்களை பரிந்துரை செய்யவும் அனுமதிக்கப்படவும் யா அல்லாஹ் பாதுகாப்பாயாக. கவனியுங்கள், இந்த இடத்தில் தான் நாம் இந்த விஷயத்தை பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஒரு முறை சஹாபாக்களுக்கு, வழக்கம் போல் சஹாபாக்களை ஆகிரத்தை கொண்டே தயார் செய்தார்கள். ஆகிரத்தை கொண்டே அந்த சஹாபாக்கள் என்ற அந்த சத்திய கூட்டத்தை மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தயார் செய்தார்கள். அதில் ஒரு அழகான ஒரு சம்பவம் என்ன? யா அல்லாஹ், அந்த நாளில் நரகத்தின் மீது பாலம் அமைக்கப்படும், பரிந்துரை செய்யவும் அனுமதி வழங்கப்படும். அப்போது தூதர்கள் யா அல்லாஹ் சல்லிம் சல்லிம், எங்களை பாதுகாப்பாயாக என்று கூறுவார்கள். அப்போது சஹாபாக்கள் கூறினார்கள், அந்த கதையை சொல்லி இருக்கும் பொழுது, அல்லாஹ்வின் தூதரே, அந்த பாலம் என்பது என்ன? அந்த பாலம் என்றால் என்ன என்று கேட்கப்பட்டது. அதற்கு நபி அவர்கள், அது கால்கள் வழுக்கக்கூடிய ஒரு பாதையாகும். முதல் விஷயம், அது கால்கள் வழுக்கக்கூடிய ஒரு பாதையாகும். அதில் கொக்கிகளும் இரும்பு முட்களும் நஜித் பகுதியில் காணப்படக்கூடிய, நஜித் என்ற அந்த ஊரில் காணப்படக்கூடிய அஸ்ஸஅதான் எனப்படும்
சிறு முட்களை கொண்ட முட்செடிகளும் அதில் இருக்கும். கொக்கிகள், இரும்பு முட்கள், நஜ்து பகுதியில் வளரக்கூடிய தாவரத்தில் சஅதான் எனப்படும் அந்த முட்செடிகளும் அந்த பாலத்தின் மீது இருக்கும். முஃமின்கள் சிலர் அப்பாலத்தை கண்ணிமைக்கும் நேரத்தில் மின்னலை போலவும் அல்லது அதற்கு கீழ் காற்றை போலவும் பறவைகளை போலவும் அல்லது வேகமான குதிரைகள் போலவும் மற்றும் ஒட்டகங்களை போலவும் கடந்து செல்வார்கள். அவர்களில் எவ்வித பாதிப்பும் இன்றி பாதுகாப்பு தப்புவர்களும் உண்டு, பாதுகாப்பாக அந்த பாலத்தை கடந்து தப்புவர்களும் உண்டு, காயங்களுடன் தப்புவர்களும் உண்டு, உடல் சிராய்ந்து முட்கள் சிராய்ந்தவர்களாக தப்புவர்களும் உண்டு, நரக நெருப்பில் வீழ்பவர்களும் உண்டு. இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம். இனிமேவாவது சூரா ஃபாத்திஹாவை ஓதும் பொழுது அல்லாஹ்வின் அடியார்களே இந்த சிராத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், அந்த பாலத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். எத்துணை வேகத்தில் கடக்கிறார்கள் என்பதை பாருங்கள். நாம் எந்த வேகத்தில் நாளை கடக்க போகிறோம்? என் தாய் எந்த வேகத்தில் கடக்க போகிறார்கள்? என் தந்தை எந்த வேகத்தில் கடக்க போகிறார்கள்? என் மனைவி எந்த வேகத்தில் கடக்க போகிறாள்? என் பிள்ளை, என் குடும்பம், என் வம்சம் கடப்பதற்கு எதை தயார் செய்து வைத்திருக்கிறோம்? எந்த வேகத்தில் அவர் கடக்க வேண்டும் என்பதற்கு எதை நீங்கள் கற்றுத் தந்தீர்கள்? அவர்கள் வேகமாக கடப்பதற்கு அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், இந்த விஷயங்களை உட்புகுத்தக்கூடிய, அதை மனதிற்குள் நிலைநிறுத்தக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானாக. பாலத்தை கடக்கக்கூடியவர்களாகவும் அந்த ஒலிகளின் வேகமாக அந்த ஒலிகளை பெறுபவர்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. மேலும் ஷஃபாஅத்தை உறுதி கொள்ளக்கூடிய முஸ்லிம்களாக, ஷஃபாஅத் விஷயத்தில் வழிகேட்டிற்குள் செல்லாமல், அதாவது முஃமின்களும் நிரந்தரமாக தங்கிவிடுவார் என்ற இந்த வழிகேட்டு கொள்கையிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. எதை கேட்டோமோ அதன்படி செய்யக்கூடிய மக்களாக இன்ஷா அல்லாஹு தஆலா நாளையும் இதே போல் அடுத்த விஷயங்கள் தொடர்ந்து வருகிறது. அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானாக. நாளைய மலக்குகளை பற்றி பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானாக. கூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹி வ லக்கும் சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. بيننا وبينكم السلف، بيننا وبينكم الكتب. كان أحمد يقول البدع بيننا وبينكم الجنائز.